ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டிலேயே ரசப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி 150 கிராம், துவரம்பருப்பு 75 கிராம், மிளகு 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், வரமிளகா 15, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கடுகு 1 டீஸ்பூன். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் விடாமல் கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு. இப்போ மல்லி ஆட் பண்ணிக்கோங்க, துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மிளகு சேர்த்துக்கோங்க, ஜீரகம் சேர்த்துக்கோங்க, வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டாக கடுகையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. நல்லா செவக்க வறுக்கணும்லாம் இல்லை, நம்ம அந்த திங்ஸை தொட்டோன்னா நமக்கு சுடணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்க, இப்போ தொட்டா சுடுது. ஸோ இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ நைஸாக அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதோட மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சப்பொடியை ரசப்பொடியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 50 கிராம் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணியிருக்கோம். மஞ்சப்பொடி ஏற்கனவே ரசத்துக்கு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்கு தான். நல்லா ரசப்பொடியோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எல்லா மஞ்சள் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் நல்லா இருக்கும். மஞ்சள் பொடி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுணும். ஹோம்மேட் ரசப்பொடி ரெடி.